இதே ஆண்டு அந்த வருஷத்துல நடக்கக்கூடிய டிசம்பர் கூட்டம் இருக்குல்ல, அதுவும் நடந்திருக்கும். அதுவும் 1920. சரிங்களா? இது சிறப்பு கூட்டம். இது வருஷத்துல எப்பயுமே நார்மலா நடக்கக்கூடிய கூட்டம். எங்க நடந்திருக்கும் அப்படின்னா நாக்பூர்ல நடந்திருக்கும். சரிங்களா? நாக்பூர்ல நடந்திருக்கும். இதோட சிறப்பு என்னன்னா, இதுக்கு தலைமை தாங்கினது ஒரு தமிழ், சேலம் விஜயராகவாச்சாரி அப்படின்றவர். சேலம் விஜய ராகவாச்சாரி. சரிங்களா? சேலம் விஜயராகவாச்சாரி இதுக்கு வந்து தலைமை தாங்கி இருந்திருப்பாரு. இதுல என்ன விஷயங்கள் நடந்திருக்கும் பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஒத்துழையாமை போராட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்கல்ல கல்கத்தா சிறப்பு கூட்டத்துல, இந்த நாக்பூர் மாநாட்டில் அதுக்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கும். நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் வாஸ் அப்ரூவ்ட், என்சிஎம் வாஸ் அப்ரூவ்ட், அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். வேற என்ன நடந்திருக்கும் பாத்தீங்க அப்படின்னா, மாகாண காங்கிரஸ் கமிட்டி. சரிங்களா? அதாவது மொழிவாரியான மாகாண காங்கிரஸ் கமிட்டி அப்படின்றது இந்த மாநாட்டில் உருவாக்கி இருப்பாங்க. லிங்குஸ்டிக் ப்ராவின்சியல் காங்கிரஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு விஷயங்களும் இதுல நடந்திருக்கும். இதுல ரொம்ப முக்கியமா ஒத்துழையாமை போராட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது எந்த மாநாடு அப்படின்னா 1920 கல்கத்தா சிறப்பு மாநாடு. தலைமை தாங்கினது லாலா லஜபதி ராய். அதற்கு அங்கீகாரம் வழங்கப்பட்ட மாநாடு இட் வாஸ் அப்ரூவ்ட் இன் விச் செஷன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 1920 நாக்பூர் செஷன். சரிங்களா? அதுக்கு தலைமை தாங்கினது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு தமிழர், சேலம் விஜயராகவாச்சாரி அப்படின்றவர் தான்.